ஒரு அரசியல் சட்டத்தையும் தமிழ் மக்களின் சார்பில் கொண்டு வர முடியவில்லை. அதுக்கான காரணம், அடிப்படை காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப இதுக்கு முன்னதாக நாங்க பேசின வளவாளர்களும் வந்து இந்த தேர்தல் அரசியல் மூலமாக ஈழத்தமிழர்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்து விட்டுட்டு போயிருந்தார். அப்போ எதையுமே செய்ய முடியாதுன்னு சொன்னா ஈழத்தமிழர்களுக்கு எதுக்கு தேர்தல் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உள்ளாகுது. நிச்சயமானது. இங்கு உள்ள பிரச்சனை இதுதான். ஒரு தேசிய இனம் என்பது நிலத்தையும் அது நிலம் சார்ந்த கடலையும் அடிப்படையாக கொண்டது. ஈழத்தமிழர்கள் என்பது ஒரு அரசு என்பது அல்ல, ஒரு தேசம் என்பது அது நிலத்தையும் கடலையும் சார்ந்த அந்த அடித்தளத்தில் உருவாகிறது. ஈழத்தமிழருடைய அரசியல் வாழ்வு முழு இலங்கையோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஈழத்தமிழர்களுக்கென்ற ஒரு தனி தேசிய இனத்துக்குரிய நிலமும் அந்த நிலத்தை சார்ந்த கடலும் இணைந்ததுதான் ஈழத்தமிழருடைய அடிப்படை பலம். இந்த கடலும் நிலமும் சார்ந்த இந்த அரசியலை ஈழத்தமிழர்கள் ஆரம்பத்திலிருந்து முன்னெடுக்கவில்லை. இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் கட்சி தமிழ் அரசியல் கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி. அந்த தமிழ் காங்கிரஸ் முழு இலங்கைக்குமான அரசியல் அதிகாரத்தை பற்றி பேசியது. கடலை பற்றி ஒருபோதுமே பேசியதில்லை. இப்போதும் கூட எந்த ஒரு தமிழ் தலைவரும் ஈழத்தமிழருடைய நிலப்பரப்பை கடலோடு இணைத்து பேசுவதில்லை. குறிப்பாக தந்தை செல்வநாயகத்தினுடைய காலமாக இருந்தாலும் சரி, அவர் கடலை இணைத்த ஈழத்தமிழ் நிலப்பரப்பை அவர் ஒருபோதுமே பேசியதில்லை. பண்டா செல்வா ஒப்பந்தத்தில் கூட நிலப்பரப்பை 3 துண்டாக்கித்தான் பண்டா செல்வா ஒப்பந்தம் நிகழ்ந்திருக்கும். தமிழருடைய தாயகம் பற்றிய அந்த அந்த கருத்தில், அந்த எண்ண உணர்வில் தமிழ் தலைவர்கள் ஒருபோதும் உறுதியாக இல்லை. தமிழ் தாயகம் என்ற அடிப்படையில் தான் தந்தை செல்வநாயகம் சமஷ்டி கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்து 56ஆம் ஆண்டு தலைமை பதவிக்கு வந்தார். 49 ஆரம்பித்து 56க்கு பதவிக்கு வந்தார். ஆனால் அதுக்கு முதல் உள்ள தலைவர் பொன்னம்பலம் தமிழரின் தாயகம் பற்றிய பிரச்சனைக்கு அவர் வரையில்லை. அவர் இலங்கை முழுவதும் உள்ள நிலம் அகில இலங்கை பற்றி தான் பேசினார். ஆனால் செல்வநாயகம் தமிழ் நிலப்பரப்பை பற்றி பேசினாலும் 1957ஆம் ஆண்டு செய்யப்பட்ட பண்டா செல்வா ஒப்பந்தத்தின் கீழ் தமிழர் தாயகம் 3 துண்டாக பிளக்கப்பட்டது. ஒரு தமிழ் தலைவர் தாயகத்தை 3 துண்டாக பிளக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டவர் என்பதை ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளோ தலைவர்களோ அறிஞர்களோ பெரிதும் பதிவு செய்வதில்லை. அது மட்டுமல்ல, 65ஆம் ஆண்டு நடந்த டட்லி செல்வா ஒப்பந்தத்தில் கூட தந்தை செல்வா ஈழத்தமிழரின் தாயகத்தை 7 துண்டுகளாக பிளந்த 7 மாவட்டங்கள் சார்ந்த ஒப்பந்தமாகத்தான் செய்திருந்தார். இது என்னத்தை காட்டுகிறது என்றால், தமிழ் தலைவர்களிடம் தாயகம் பற்றிய அந்த கான்செப்ட், அந்த அந்த கருத்துருவம், அந்த எண்ணம், அந்த வாழ்வு இல்லை. தமிழ் காங்கிரஸிடமும் இருக்கையில், பொன்னம்பலத்திட்ட செல்வநாயகத்திடமும் இருக்கையில், என் அமிர்தலிங்கத்திடமும் இருக்கையில். அமிர்தலிங்கம் மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு போனார் செல்வநாயகத்தை விட்ட கீழறங்கி. அதாவது எப்படியே நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், 1977ஆம் ஆண்டு முதலாவதாக தமிழ் மக்களுக்கு ஆணை என்று சொல்லி நிகழ்ந்த தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆணைகளை தமிழகத்துக்கு ஆணையை பெற்ற போதிலும் அந்த ஆணையை மீறித்தான் திரு அமிர்தலிங்கம் அவர்கள் 81ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு சென்றார். இது ஆணையை அவர் மீறிட்டார் என்றதை காட்டு. அவர் ஆணையை மீறிய பொழுதுதான் அவரை தலைமை பதவியில் இருந்து அவர் தூக்கறியப்பட்டார். இப்போது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய தலை, அதாவது ஒரு தேசம் என்றால் நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனம். நாங்கள் தேசம் ஒரு தேசிய இனம் என்றால் ஒரு தேசத்துக்குரிய அந்தஸ்தை கொண்டது. தேசம் என்றால் அதுக்கு நிலம் சார்ந்த கடலும். இந்த கடல் சார்ந்து ஒருபோதும் தமிழ் தலைவர்கள் சிந்திப்பதில்லை. எங்களோட கடலை விட்டு நாங்கள் நிலத்தை சிந்திக்க முடியாது. ஈழத்தமிழருடைய பிரதானமான பலமே பாக்கு நீரிணை தான். ஈழத்தமிழருடைய முழு ஈழத்தமிழருடைய நிலப்பரப்போடு சார்ந்த கடல் பரப்பு தான். இந்த கடல் பரப்பை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. பாக்கு நீரிணை இல்லை என்றால் ஈழத்தமிழர்கள் இல்லை என்ற நிலை தான் இருக்கு. நிச்சயமா. அதாவது பாக்கு நீரிணை அரசியல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சப்ஜெக்ட். அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளுக்குள்ளான ஒரு விஷயம். நம்ம இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள நம்ம வரலாம். அடுத்து திரு ஜெயபாலன் அவர்களிடம் வரலாம். குறிப்பாக புத்தள மாவட்டத்தினுடைய வாக்கு பதிவு சதவீதம் அப்படின்றது மிக குறைவாக இருக்கு. இதுக்கான ஏதாவது பூகோள ரீதியான காரணங்கள் இருக்கா? வாக்கு பதிவு
போலிங்க இப்போ அண்மக்கால தேர்தல்களை வச்சு பார்க்கல நிரந்தரமான வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகள் திடீரென்று ஒரு வாக்கு வங்கி பூம் பண்ண வச்சு வெற்றியை பெற்ற ஜேவிபி இருக்குது. ஜேவிபி வந்து உண்மையான அடிப்படை வாக்கு வங்கி ஜேவிபிக்கு மிகவும் குறைவு, மற்ற கட்சியோட வாக்கு வங்கிகளை விட. ஆனால் ஒரு ஃப்ளோட்டிங் போட்டர்ஸ் வந்து ஜேவிபியை பக்கம் திரும்பினதில் தான் ஜேவிபி வின் பண்ணின இது வந்தது. இப்போ வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கண்டா ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் ஓட் பண்ணின பெர்சன்டேஜ் இருக்கக்கூடுமோ என்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்படி ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸுன்ற பெர்சன்டேஜ் குறைஞ்சிருந்தால் அது வந்து ரெண்டு விஷயத்தை காட்டும். ஒன்று ஜேவிபிக்கு இல்லை சென்ற முறை வாக்களித்த மாதிரி இந்த மக்கள் வாக்களிக்கவில்லை என்ற கேள்வியிடம், இல்லாட்டி யூஎன்பி போன்ற கட்சிகள், யூஎன்பி போன்ற பெரிய கட்சிகள், எஸ்எல்பி போன்ற கட்சிகளில் உள்ளவர்கள் ஒதுங்கிட்டு நம்ம வாக்களிக்காம ஒதுங்கிட்டு நம்ம ரெண்டில் ஒன்று நடந்திருக்க வேணும். நான் நினைக்கிறேன் பெரிய கட்சிகளால் மக்களை இப்போ வாக்களிப்புக்கு கொண்டு வர முடியவில்லை, வெளியால் கொண்டு வர முடியவில்லை. அந்தளவுக்கு மக்கள் ஜேவிபியுடைய வெற்றியால் சோர்வடைந்திருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து பிள்ளை என்றால் ஜேவிபிக்கு வந்து எதிர்பார்த்து வெற்றி கிடைக்காது. பெரிய கட்சிகள் சோர்வடைந்ததால் இந்த வாக்கு சதவீதம் குறைந்திருந்தால் ஜேவிபி வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற வாய்ப்பு இருக்கு. மூன்றில் இரண்டு பங்கு ஒரு அறுதி பெரும்பான்மையுடன் அனுரகுமார திசாநாயகவனுடைய கட்சி விஜய் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? வெற்றி பெறுகிறதுக்கான வாய்ப்பு கண்டது ஒரு உறுதியாக தெரியுது. ஆனால் 133 ஆசனங்களை கைப்பற்றி ஆசனங்களை மேலே கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையோட 150 அறுதி பெரும்பான்மை பெறுவாரான்னு சொல்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இப்போ மன்னாரில் வந்து அது மன்னார் கிளியராக சொல்ல, மன்னாரில் வந்து 70% போயிருக்கு. மன்னாரில் நிச்சயமாக தெரியுது சார்ல்ஸ் நிர்மலாநாதனே ரெசார்ட் பதினையும் வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து முழுமையாக வெளியால் வந்து வாக்களித்திருக்கின்றது நிச்சயமாக தெரியுது. இந்த மன்னார் வச்சு மன்னாரில் சார்ல்ஸ் நிர்மலாநாதனுடையவும் ரெசார்ட் பதினுடையவும் வெற்றி ஓரளவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த டவுன் பகுதிகளை பொறுத்தளவில் வாக்கு வீதம் ஒப்பிட்டு ரீதியாக குறைவாக இருக்குது. இதுவும் மக்கள் பெருசாக ஆர்வம் காட்ட இல்லை. எதிர்பார்த்த மாதிரி இப்போ என்பிபிக்கு பெரிய அலை இருக்கின்ற ஒரு கருத்து முதல் இருந்தது. என்பிபிக்கு வந்து என்பிபி பற்றி மக்கள் வியப்படைகிறது, இல்லாட்டி என்பிபி பற்றி மக்களுக்கிடையில் ஒரு ஆர்வம் வர்றது வேறு விஷயம். என்பிபிக்கு வாக்களிக்கிற அது வந்து என்பிபியால் வாக்காக மாற்ற முடியுமாண்டா அது பெரிய அளவு நடக்கலைன்னா நினைக்கிறேன் நான். அது நடக்கலைன்னா நினைக்கிறேன். இதுக்கு முன்னதான ஒரு நேர்காணல்ல அறகலிய போராட்டம் அப்படின்றது தான் இந்த என்பிபி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கட்சியினுடைய ஒரு எழுச்சிக்கு காரணம் இருந்தது அந்த கூட்டம் அப்படின்றத நீங்க தான் பதிவு செய்திருந்தீங்க. ஆனா ஜனாதிபதி தேர்தலில் வந்து அந்த கட்சி அதை நிரூபிச்சிருக்கு இல்லையா, அதை வந்து தக்க வைத்து கொண்டிருக்கும் போது அது வாக்கா திருப்பி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்ல வரையில. ஆனால் 3-2 வருமானது தான் நான் சந்தேகப்பட்டேனுடைய அறகலையில் நடந்த இது வந்து உண்மையாக ஜேவிபி வந்து அறகலையை பயன்படுத்தி இருக்கு. அதோட ஜேவிபி அறகலை காலங்களுக்கு முதலே என்பிபி ஸ்டார்ட் பண்ணி என்பிபி ஸ்டார்ட் பண்ண பிறகு ஜேவிபி வந்து ஒரு ப்ராட் ஃப்ரண்டாக மாறிட்டுது. நிறைய ஒரு 30-40
கட்சிகளும் அரசியல் குழுக்களும் என்ஜிஓக்களும் வந்து என்பிபியோட இணையுது. இதுதான் ஜேவிபியில் ஏற்பட்ட பெரிய மாற்றம். அப்புறம் அறக்கலையில் வந்து தமிழர்களோடும் அவர் என்பிபி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே தமிழ் தோட்ட தொழில் அமைப்புண்டதுக்குள்ளே போகுது. தமிழர்களோட அவருக்கு இன்ட்ராக்ஷன் கூடுது. அறக்கலையில் தமிழர்களோட அவருக்கு இன்ட்ராக்ஷன் கூடுது. இப்போ இன்றைக்குள்ள ஜேவிபி வந்து அறக்கலைக்கு என்பிபி உருவாகி அறக்கலையுடைய பாதிப்புகளால் இருக்கிற ஜேவிபி. இந்த பாதிப்பு அமைப்பு ரீதியாக நிரந்தரமாக இருக்குமான்றது நான் சொல்கிறது கொஞ்சம் டூ ஏர்லி ப்ரெடிக்ட் பண்ணுறது. அப்படி இருக்க வேணுமென்று எதிர்பார்க்குறேன். ஆனால் இப்போ வந்து இருக்கிற இந்த எல்லோரோடும் எல்லோரையும் அரவணைக்கிற அந்த இது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் போக்காக இல்லாமல் ஒரு அமைப்பு ரீதியான ஒரு போக்காக, பாப்புலிஸ்ட் போக்கா இல்லாட்டி ஒரு அமைப்பு ரீதியான ஒரு போக்கான்றது வந்து சொல்கிறது இப்போ டூ ஏர்லி. ஆனால் இது ஆனால் நிச்சயமாக ஜேவிபி என்பிபிக்கு முந்தின ஜேவிபி வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இருக்கிறது மாதிரி இப்போ ஜேவிபியும் என்பிபியும் அந்த மாதிரி ஒரு உறவில் தான், அந்த மாதிரி தான் நான் ஒப்பிட முடியுமென்னு நான் நினைக்கிறேன். ஜேவிபியின் வாக்கு வங்கி வந்து வாக்கு வங்கியோ ஜேவிபிக்கு இருந்த இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் ரணில் வந்து இல்லை அதுண்டு ரணில் வந்து ஜனாதிபதியாக வராமல் அறக்கலை முடியக்கில் வந்து தேர்தல் வந்திருந்தா ஜேவிபிக்கு நிச்சயமாக அந்த அவகாசம் கிடைச்சிருக்கா. அந்த அறக்கலையை வந்து ஒரு தேர்தல் வெற்றிக்கான ஒரு அமைப்பு ரீதியாக தேர்தல் வெற்றிக்கான ஒரு சக்தியை மாற்றுறதுக்கான அவகாசம் கிடைச்சிருக்காது. ரெண்டாவது ரணில் வந்து ஜேவிபியாரை வந்து ஐஎம்எஃப் போன்றவர்களோடையெல்லாம் டீல் பண்ணி இருக்கிறது அவ்வளோ இலகுவாக இருந்திருக்காது. அப்போ ரணிலண்ட அந்த இடைக்கால பீரியட் வந்து ஜேவிபிக்கு பல வழியில் உதவி இருக்குது. அப்போ இப்போவும் நினைக்கிறேன் தேர்தலுக்கு பிறகு ரணிலுக்கும் ஜேவிபிக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடுமோன்ற ஒரு கருத்து எனக்கு இருக்குது. நான் முந்தியும் நான் அதை பதிவு செய்து நான் நினைக்கிறேன். சஜித்தை தனிமைப்படுத்துகிற ஒரு அணுகுமுறையை ஜேவிபி எடுக்கலாம். அதோட ஐஎம்எஃப் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய அழுத்தங்களில் இருந்து தப்புறதுக்கும் ரணில் தேவைப்படலாம் நினைக்கிறேன். ஆனால் ஜேவிபி உண்மையாகவே வந்து ஒரு வரலாற்றில் இதுக்கு முந்தி வந்து பண்டாரநாயக்கண்ட காலத்தில் ஒரு சில இந்த மாதிரியான சில பாய்ச்சல் இருந்தது. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து இலங்கை வரலாற்றில் ஏற்பட்ட பெரிய பாய்ச்சல் இதுதான் நினைக்கிறேன். இப்போ போருக்கு பிறகு சிங்கள இனவாத வாக்குகள் வந்து ஒரு பெரிய அளவில் ராஜபக்ஷவுக்கு வந்து 3/2 பங்குக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறது உதவி இருந்தது. இது மூன்று சம்பவங்கள் நான் சொல்லலாம். ஒன்று பண்டாரநாயக்காண்ட வெற்றி, அது ஒரு இனவாத வெற்றி. இது ராஜபக்ஷண்ட வெற்றியும் இனவாத வெற்றி. அறகலை பிறகு வந்ததால் ஜேவிபியின் எலெக்ஷன் காலங்களில் இனவாதம் பேசப்படலை. இப்போ இனவாதம் பேசப்படுறதுக்கான சந்தர்ப்பமே இல்லையே. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டாச்சு, போர் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்கே இங்கே எந்த இடத்துல இனவாதம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வாய்ப்புகள் வந்து இனவாதம் பேசுறதுக்கான வாய்ப்புகளை இனவாதிகள் இப்பவும் கைவிடுறதில்லை. ஆனால் இதில் வந்து ஒரு நிரந்தரமான மாற்றம் என்று சொல்லல, ஒரு ஒரு வெளிப்படையாக வந்து ஒரு மாறுதல் இருந்திருக்கு. இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு பிறகுதான்
இதை நாங்கள் ஜேவிபியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையான்றது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் எடுக்கிற முடிவுகளில் இருந்தால் நாங்கள் இதெல்லாம் ஜேவிபியில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் தமிழ் இப்போ எங்களுக்கு இருக்கிற வழி வந்து நாங்கள் நீண்ட காலத்துக்கு வந்து பாராளுமன்ற அரசியலுக்களால் போக வேண்டி இருக்குது. அரசியல் செய்யாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆயுத போராட்டத்தில் நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து அடுத்த ஒரு முடிவை அடுத்த ஒரு உறுதியான முடிவை நாங்கள் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் கையை கட்டி கொண்டு இருக்கிறாது. நாங்கள் பாராளுமன்ற அரசியலை ஒதுக்கிட்டு நாங்கள் இருக்கிற இன்னும் நாடு வந்து எங்களுக்கு உதவுமென்ற நம்புகிற சூழல் ஒன்றும் இல்லை. இப்போ நாடுகளை பயன்படுத்துகிற முயற்சிகளில் இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளோட அணுகுமுறை இல்லைங்களை பயன்படுத்துகிற அணுகுமுறையாக இருக்கே ஒழிய எங்களோட நிற்கிற அணுகுமுறை இல்லை. இப்போ இஸ்ரேலோட நிற்கிற மாதிரி அமெரிக்கா எங்களோட நிற்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்க வேண்டாம். நான் வந்து பாராளுமன்றத்தை நிராகரிச்சலாம்னு சொல்லுவேன். இப்போ பாராளுமன்றத்தை நாங்கள் நிராகரிக்கிறாது, ஆனால் பாராளுமன்றத்தை கடந்து நாங்கள் நிற்க வேணும். பாராளுமன்றத்தை கடந்து சிந்திக்க வேணும், கடந்து போகணும். ஆனால் பாராளுமன்றத்தை நிராகரிக்க முடியாது. மற்றது செல்வமயமாக்கல காலத்திலேருந்து விடப்பட்ட ஒரு தவறு எங்களோட வரி பங்கை திருப்பி கேட்கறது. எங்களோட உரிமைன்றதை வந்து உலகாலம் செல்லாமல் தமிழ் கட்சியோ கருதே இல்லை. கருதி இருந்தால் எங்களோட தேசத்துக்கு போராடின அதே நேரத்தில் தேசத்துக்கான பாராளுமன்றத்துக்கு போகிற தேசத்துக்கான வரிப்பங்கை வளர்த்த எங்களுக்கு அபிவிருத்திக்கான நிதியையும் வந்து டிமாண்ட் பண்ணி வாங்கி இருக்க வேணும். இப்போ வந்து நாங்கள் அதை தாஞ்சல் எங்களோட வரிப்பங்கை நாங்கள் விட்டு கொடுக்க இயலாது. அப்போ நாங்கள் அந்த வரிப்பங்கை பாராளுமன்றத்துக்களால் பெற்று நிச்சயமாக அபிவிருத்தி செய்ய வேண்டியது. இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை வந்து மிகவும் இளைஞர்களும் பெண்களும் மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கு. அவைய ஒரு தரம் கட்சிகளும் கவனிக்கவில்லை, கட்சிகள் வந்து உள்வாங்கவும் இல்லை. இருக்கிற ஒரு அதனுடைய தனியாக பாராளுமன்றத்தை நம்பி இருக்கலாம். நாங்கள் பாராளுமன்றத்தை உதாசீனம் பண்ணவே இல்லாது. நிச்சயம். அதாவது ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் இதில் குறிப்பிட்டிருந்தீங்க. தொடர்ந்தும் இதுக்கு முன்னைய காலத்திலும் சரி சமகாலத்திலும் சரி அரசியல் கட்சிகளோ அல்லது நம்மளுடைய தமிழ் அரசியல் தலைமைகளோ நமக்கான ஒரு வரிப்பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து திருப்பி நம்மளுடைய தேசத்துக்காகவும் தேசத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து தவற விட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்தீங்க. அடுத்தது ஐயா திருநாவுக்கரசு அவர்களிடம் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். இலங்கையினுடைய தமிழ் தாயக பகுதிகள்னு சொல்லப்படுகிற இந்த வடக்கு கிழக்கு இந்த பகுதிகளில் வந்து சஜித்துக்கான ஒரு வரவேற்பு, அதிக அளவிலான சஜித் பிரேமதாசவினுடைய கட்சிக்கான ஒரு வாக்கு சதவீதம் அப்படி என்பது அதிக அளவில் காணக்கூடியதாக இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இறுதியாக வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முடிவில் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய யாழ்ப்பாணத்துக்கான அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு பரப்புரை, இறுதியாக அவர் யாழ்ப்பாணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அங்கு வந்து அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு அலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வடக்கு கிழக்குன்னு சொல்லப்படுகிற தமிழர் தாயக பரப்பில் இருக்கிற மக்கள் சிங்கள தலைமைகளை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்களா? இதை எப்படி பார்க்கறது? இது வந்து ஒரு அரசியல் ரீதியில் தமிழர்களுக்கான ஒரு அரசியலுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? நல்லது பிள்ளை. முதலாவது நீங்கள் கவனம் செலுத்திய முதலாவது கேள்வி அது சொல்லுங்க. முதலாவது கேட்டீங்க, அதாவது ரணில் சஜித் பிரேமதாசவினுடைய வாக்கு சதவீத உயர்வு, இப்ப அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அலை. அதாவது முதலாவது கேள்வி எடுத்துக்கொண்டால், தமிழ் மக்கள் ஒரு சிங்கள தலைவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை. சம்மதன் அவர்கள் கூட ஹாவ் ஆஃப் த ஈவில்ஸ் என்று சொல்லி, அதாவது ஒரு பெரிய பிசாசை விட சின்ன பிசாசுக்கு வாக்களித்தல் என்ற கொள்கையை தான் முன்வைத்தவர். தமிழ் மக்களிடம் அது ஸ்தாபிதம் அடைஞ்சிருக்கு. எனவே அவர்கள் தங்களுக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் த ஈவில்ஸ் என்று எடுத்துக்கொண்டு தங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒருவருக்கு எதிராக இன்னொருவருக்கு வாக்களிக்கிறார்கள்.
எனவே சயித் பிரேமதாசாக்கு அவர்கள் வாக்களித்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. இது எப்பொழுதுமே அதாவது பொன்சேகாக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தவர்கள். அப்போது அவர்கள் இனப்படுகொலை செய்த ராஜபக்சவுக்கு எதிராக வாக்கைத்தான் பொன்சேகாக்கு அளித்தார்களே தவிர பொன்சேகாவுக்கு சாதகமான வாக்கை அளிக்கவில்லை. ஏனென்றால் பொன்சேகா இனப்படுகொலை செய்தவர் தான். அந்த இடத்தில் 2இல் ஒரு எதிரி என்ற வகையில் அதனை பார்த்தார்கள். இந்த விடயத்தில் எங்களுடைய அரசியல் கொள்கை வகுப்புகளில் பிரச்சனைகள் உண்டு. ஏனென்றால் ஈழத்தமிழுடைய அரசியல் பொதுவாக அரசியல் தத்துவார்த்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்பது மிகவும் அரிது. ஒரு ஃபிலாசபிக்கல் அப்ரோச் பொலிட்டிக்ஸை தத்துவார்த்த ரீதியில் பார்க்குற நிலைமை எங்களிடம் விருத்தி அடையில்லை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் பார்க்கலாம், தெற்கில் இனவாதம் இல்லாத தேர்தல் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இல்லை, நான் சுத்தமாக சொல்ல மாட்டேன். அது எப்படி என்றால், இலங்கையில் ஜனாதிபதிக்கு பதிலாக அடுத்து ஒரு உபஜனாதிபதி இருக்க வேண்டும். இலங்கை அரசியல் யாப்பில் உபஜனாதிபதி ஏன் இல்லை? ஒரு ஜனாதிபதியாக ஒரு பெரும்பான்மையினத்தவர் இருந்தால் உபஜனாதிபதியாக ஒரு 2வது இனத்தை அல்லது 3வது இனத்தை சேர்ந்தவர் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஜனநாயக எண்ணம் தமிழ் மக்களுக்கு அது போய் சேர்ந்துவிடும் என்ற நிலைமை காரணமாகவே ஒரு தமிழன் உபஜனாதிபதியாக வந்துவிடக்கூடாது, அல்லது ஒரு முஸ்லீம் வந்துவிடக்கூடாது, அல்லது ஒரு மலையகத்தவனன் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அங்கு உபஜனாதிபதி முறை இல்லை. சரி, இந்த தேர்தலில் யாராவது அரசியல் ஜாப்ல இருக்கா இந்த உபஜனாதிபதி? இதுவரைக்கும் அப்படி ஒரு வரலாறே இல்லையே. ஆமா, இலங்கை அரசியல் ஜாப்பில் உபஜனாதிபதி இல்லாது இருப்பதே இனவாதம் தானே. அந்த இனவாதத்தை பற்றி ஏன் அனுரகுமார திசாநாயக்கா பேச இல்லை? அரசியல் யாப்பில் உபஜனாதிபதி இல்லாமல் இருப்பது தமிழருக்கு எதிரானது, அல்லது முஸ்லீம்களுக்கு எதிரானது, அல்லது மலையக மக்களுக்கு எதிரானது என்று ஏன் அவர்கள் பேச இல்லை? ஒற்றையாட்சி முறை தமிழருக்கு எதிரானது என்று தானே தமிழ் மக்கள் காலங்காலமாக சொல்கிறார்கள். திரு செல்வநாயகத்தை பொறுத்தவரையில் அவர் போராட்டம் சம்பந்தமாக என்னிடம் வேறுபட்ட அபிப்பிராயங்கள் உண்டு. ஆனால் சமஷ்டி கோரிக்கை அவர் வைத்ததில் சரியானது. இப்பொழுது இலங்கையில் இருக்கும் அனைத்து தமிழ் தலைவர்களும் சமஷ்டி கோரிக்கை, அனைத்து கட்சிகளும் சமஷ்டி கோரிக்கையை பற்றி சொல்லுது. அதாவது சமஷ்டி கோரிக்கையை நிராகரித்த கட்சி தமிழ் காங்கிரஸ். ஒற்றையாட்சிக்காகவே அது போராடியது, ஒற்றையாட்சியை நடைமுறைப்படுத்தியது. ஒற்றையாட்சியில் அமைச்சராக இருந்து ஒற்றையாட்சியை நடைமுறைப்படுத்திய கட்சி. ஆனால் அதுவும் இன்று ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்கிறது. சமஷ்டி கொள்கை தான். அந்த அளவுக்கு இந்த எல்லோரும் சமஷ்டி கொள்கையை வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த போதிலும் கூட செல்வநாயகம் அவர்கள் 61ஆம் ஆண்டுக்கு பின்பு ஒரு அகிம்சை போராட்டத்தையும் அவர் நடாத்தவில்லை. காட்டுங்க, ஒரு தேசிய ரீதியாக திரு செல்வநாயகம் அவர்கள் நடத்திய ஒரு அகிம்சை போராட்டத்தை 61ஆம் ஆண்டு சத்தியாகிரகத்துக்கு பின்பு ஒரு அகிம்சை போராட்டம் நடத்தப்படவில்லை. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் சொல்லிக்கொள்வோம், 30 ஆண்டுகள் நாங்கள் அகிம்சை போராட்டம் நடத்தினோம் என்று. நீங்கள் கேட்ட மற்ற கேள்வியுடைய தொடர்படுத்தி போட்டு பார்க்குறேன். வேறு சிங்கள தலைவர்களுக்கு மக்கள் இன்று ஆதரவளிக்கிறார்கள், முன்பு ஆதரவளிக்கவில்லை என்று சொன்னீர்கள். அதாவது தமிழரசு கட்சியில் எப்பொழுதுமே வடக்கில் கிழக்கில் சிங்கள தலைவர்கள், குறிப்பாக அமைச்சர்கள், பிரதமர்கள் வந்தால் கருப்பு கொடி காட்டுவது ஒரு பாரம்பரியம். இதனால் பிரதமர் வந்தாலும் சரி, அமைச்சர்கள் வந்தாலும் சரி, யாழ்ப்பாண நகரம், கிளிநொச்சி நகரம், திருவோணமலை, இப்படி இந்த நகரங்கள் முழுவதுமே அடைக்கப்பட்டு தான் இருக்கும். இந்த கருப்பு கொடி காட்டியவர்கள் தான் பெருமளவு சிறைவாசகம் சென்றவர்களும் கூட. உதாரணமாக மாவை சேனாதிராஜா அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் சிறை சென்ற காலம், கருப்பு கொடி காட்டிய காலம், சுவர்களில் கரி கட்டியினால் எழுதிய காலம், இப்படிப்பட்ட காலங்களில் உள்ள அரசியல் நடவடிக்கைகளின் பெயரால் அவர்கள் அந்த காலகட்டங்களில் அவர்கள் சிறைகள் சென்றார்கள். அதான் சிறை சென்ற குறை சொல்லியில் அவர்கள் அதற்கு தயாராக இருந்தார்கள், அது போராடினார்கள். ஆனால் ஒரு தேசிய அளவில் அஹிம்சை போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை. இது ஒரு பாரதூரமான பிரச்சனை. அதனுடைய விளைவைத்தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். அதனுடைய இந்த இன்று நாங்கள் பார்க்க வேண்டியது, இப்பொழுது நண்பர் ஜெயபாலன் அவர்கள் பேசும்பொழுது ஒன்றை சொன்னார். நாடாளுமன்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பாராளுமன்ற முறையை தாண்டி போக முடியாது என்று. செல்வநாயகம் இதுவரையின் சம்பந்தமாக ஒரு வடிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் போய் பேசி அரசியல் நடத்துவதை விட நாடாளுமன்றத்துக்கு வெளியில் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ், டைரக்ட் பாலிடிக்ஸ், நேரடி அரசியலை நடத்துவோம் என்றுதான் 56ஆம் ஆண்டு தேர்தலில் இவர் நின்றார். அதன் அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்தில் போய் நின்று பேசுகின்ற, வாதம் புரிகின்ற பொன்னம்பலத்தின் வாத அரசியலுக்கு பதிலாக செல்வநாயகம் போராட்ட அரசியலை முன்வைத்தார். 56ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டத்துக்கு எதிராக, மசோதாக்கு எதிராக அவர் கோல் ஃபேஸில் சத்தியாகிரகம் இருந்தார். 61ஆம் ஆண்டு வடகிழக்கு முழுவதும் சத்தியாகிரகம் இருந்தார்கள். இது நேரடி போராட்டம். ஆனால் பின்பு நேரடி போராட்டத்தை கைவிட்டீங்கள்.
நாடாளுமன்றம் செல்லுங்கோ, நேரடி போராட்டத்தை நடத்துங்கோ. நடத்தி இல்லை. இப்போது நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் ஒன்று, இப்பொழுது எங்களுடைய தலைவர்களும் எங்களுடைய அறிஞர்களும் சொல்ல தவறுகிற பாரதூரமான குற்றத்துக்குரிய விடயம் உண்டு. இலங்கையில் இன்றைய அரசியல் ஜாப்பில் இந்த தேர்தல் களத்தில் தமிழர்கள் மிக சாதகமாக பயன்படுத்தக்கூடிய பல விடயங்கள் உண்டு. அதில் ஒன்று, நாடாளுமன்றம் சென்று நீங்கள் உரையாற்றி ஒன்றுமே செய்ய மாட்டீர்கள். 225 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் சுமாராக 20 பேருக்கு மேலே நீங்கள் இல்லை. தலையெண்ணும் ஜனநாயகத்தில் ஈழத்தமிழர்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்காது. அப்படி என்றால் நாடாளுமன்றத்தை போர்க்குளமாக மாற்றுவதற்கு ஒரு வழி உண்டு. முதலாவது 2 விடயங்களை சொல்கிறேன். இன்றைய பட்டியல் முறையில் நாடாளுமன்றத்துக்கு போய் ஒருவர் 5 வருடம் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று கிடையாது. நீங்கள் அவர் 6 மாதத்துக்கு ஒருக்காக, 1 வருஷத்துக்கு ஒருக்காக ஒரு எம்பிக்களும் ஒரு சுழற்சி முறையில் மாறலாம். அதே தேசிய பட்டியலில் போன ரணில் தானே வந்து ஜனாதிபதியே ஆனார். ஆமாம், அதாவது எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களை மாற்றலாம். இலங்கையிலமா முக்கியமான விடயம் உண்டு, உபதேர்தல் இல்லை. இந்த அரசியல் பெண்களே, ஒருக்கா தேர்தல் நடந்து விட்டால் பின் தேர்தல் நடக்காது. பட்டியலின் கீழ் யாரையும் திரும்ப 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 எம்பியாக மாற்றலாம். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நாங்கள் பெண் விடுதலை பற்றி பேசும் பெருமளவு பெண்கள் போராட்டத்தில் மாவீரர்களாக இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் செல்கிறீங்கள், இவ்வளவு 20 பேர், 24 பேர், 15 பேர் என்று செல்கிறீங்க. ஏன் அரைவாசி பேரை இங்கே பெண்களாக போடக்கூடாது? நிச்சயமா இந்த பெண்கள் தரப்பு தொடர்பில் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னதாக வந்து எங்களுடைய அதாவது நீங்கள் பார்க்குற அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக வந்து நீங்கள் நேரலையில் இணைந்து கொள்ளலாம், எங்களுடைய வளவாளர்களுடைய நீங்கள் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது இப்போ வார்த்தைகள் அப்படின்னு சொன்னால் ஊடகவியலாளர் விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் வந்து இணையதளம் வழியாக நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த தேர்தல் தொடர்பிலான பல விஷயங்களை நம்ம அவரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவரை இந்த நேரலைக்கு அன்பாக வரவேற்கிறோம். வணக்கம் திரு விஸ்வா விஸ்வநாத் அவர்களே. வணக்கம் தாட்சாயினி. நிச்சயமாக, அதாவது நீங்க கடந்த பல தேர்தல்களை பார்த்துருக்கிறீங்க, இந்த ஜனாதிபதி தேர்தலையும் நீங்க பார்த்தீங்க. அதுக்கு பிறகு இப்போ அடுத்து வந்து இப்பொழுது நாங்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பார்க்கிறோம். உங்களுடைய இலங்கை தமிழர்களுக்கான இந்த தேர்தல் தொடர்பில் உங்களுடைய பார்வை அப்படின்றது ஒரு முதல் கருத்தாக நீங்க என்னத்தை சொல்ல விரும்புறீங்க? மிக முக்கியமான தேர்தலாக, ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தேர்தலாக தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்னா, அதிபர் தேர்தலிலேயே ராஜபக்ச குடும்ப கட்சி, அதே போல ரணில் விக்ரமசிங்கே ஆகிய அவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு முற்றிலும் புத்தம் புதிதாக 2 பேரை முன்னிறுத்தியது. ஒன்று அனுரகுமார திசாநாயகா, அதே போல சஜித் பிரேமதாசா. இதுல இருவரில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் வடகிழக்கு, வடமேற்கு பகுதிகளில் கூட அதிகமாக அனுரகுமார திசாநாயகாவுக்கு வாக்குகள் விழவில்லை. சஜித் பிரேமதாசாவுக்கு தான் வாக்குகள் விழுந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அரியநேந்திரன் கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் தான் அவருக்கும் அனுரகுமார திசாநாயகக்கும் இடையே இருந்தது. வாக்குகளாக பெற்றார்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஒரு குழப்பமான நிலையை நிலவுவதாக பார்த்தாலும் கூட மக்கள் தெளிவாகத்தான் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் இறுதி நிலவரங்கள் நமக்கு சொல்லுது. ஒரு அனுரகுமார அலை எப்படி இந்தியாவில் ஒரு மோடி அலை வந்து உருவானதோ, அது போல ஒரு அனுரகுமார அலை என்பது ஊடகங்கள் வாயிலாக ஒரு பெரிய அலையாக இருந்தது. அதே போல வந்து சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இடங்கள்ல அனுரகுமார திசாநாயக்கு நிறைய கூட்டங்கள் கூடின. யாழ்ப்பாணத்தில் கூட லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்றால் என்று நாம் செய்திகள்லாம் பார்க்கிறோம். எனவே இந்த தேர்தல் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த, அதே வேளையில் கடந்த கால தேர்தல்களைப் போல ஒரு பதற்றம் இல்லாத ஒரு தேர்தலாக இருக்கிறது. அதாவது நாங்கள் ஆசனங்களை பிடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வேட்பாளர்கள் அனைவரும் ஒரு முனைப்போடு, எடுத்துக்காட்டாக தேர்தல் கலவரங்களில் ஈடுபடாமல், சச்சரவில் ஈடுபடாமல், அவரவர்கள் நாங்கள் ஆசனங்களை பிடிக்க வேண்டும் என்கிற முனைப்போடு இருந்த தேர்தலாக அதை நான் பார்க்கிறேன். நிச்சயமா இது ஒரு இனவாதம் இல்லாத தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக. என்ன காரணம்னா, இப்போது இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, எடுத்துக்காட்டாக அதிபருக்கு பிரச்சனை இப்பொழுது இனவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவை, ஒரு பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கை. 2022 பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீண்டெழுவதற்கான அதை நோக்கித்தான் போக வேண்டிய நிலையில் இருக்காங்க. மேலும் தற்பொழுது அதிபர் அவர்களுக்கு கூட வந்து 50 விழுக்காட்டுக்கு மேல வாக்குகள் கிடையாது. இருவருக்குமே, சஜித் பிரேமதாசா அதே போல அனுர் ஆகியோருக்கு வந்து 50க்கும் குறைவான
விழுக்காடு வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. ஸோ மெஜாரிட்டியான ஒரு வாக்குகள் இல்லை. மேலும் நாடாளுமன்றத்திலும் அனுரா மீண்டும் 113 ஆசனங்களை பெற்றாக வேண்டிய நிலையில் இருக்காங்க. அப்போ நீங்க அப்படிப்பட்ட நிலையில இன்னும் அது பற்றி வெல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் பெற்ற கடன் தொகை ஏராளமான அளவுக்கு இருக்கிறது. இன்னும் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்றும் முட்டை விலை 100 ரூபாயும், அதே போல பாத்தீங்கன்னா அரிசி விலை விண்ணை தொட்டு. இப்படிப்பட்ட நிலையில இனவாதத்தை முன்னெடுத்தால் அது நிச்சயமாக ஒட்டுமொத்த சிங்கள மக்களுமே நிராகரித்து விடுவார்கள் என்பதை அரசியல் தலைவர்கள் உணர்ந்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்ம நிச்சயமாக. அடுத்து திரு ஜெயபாலன் அவர்களிடம் இப்பொழுது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழ் பேசும் முஸ்லிம்கள், அதாவது இஸ்லாமியர்களினுடைய நிலைப்பாடு அப்படின்றது அனுரகுமார திஸ்ஸநாயக்கவினுடைய எதிர்க்கட்சி, அதாவது சஜித் பிரேமதாசனுடைய கட்சியோடு இணைந்து தான் அவர்களுடைய கட்சி பயணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர்களுக்கான சில விஷயங்கள் ஈடேறுமா அப்படின்ற தமிழர் தரப்பு பற்றி பேசணும், இதுக்கு முன்னதாக மலையக தமிழர்கள் பற்றியும் பேசுவோம், இப்போ தமிழ் பேசும் இஸ்லாமியர்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்ல திரு ஜெயபாலன் அவர்கள் நீங்க சொல்லுங்க. அவர்களுடைய எதிர்காலம் அப்படின்றது இந்த அரசியல் மாற்றத்துல எப்படி அமைய போகுது? தமிழர்களுக்கும் சரி, முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கிற மலையாள தமிழர் சரி, முஸ்லீம் மக்கள் நாங்கள் ஒரு தேசமாக உணர்றோம். நாங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, எங்களால் இந்த அறகலைக்கு பிறகு வந்த மாற்றங்களை, மற்ற பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு வந்த மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு கட்சி அமைப்பு ரீதியான கட்சிகளை நாங்கள் யாருமே கொண்டிருக்கவில்லை. அமைப்பு ரீதியாக எங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. அது ஒரு பெரிய வெற்றிடம் மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள தான் எங்களோட எம்பிமார்கள் பாராளுமன்றத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சிங்களவர் அல்லாத 3 இனங்கள் தொடர்பாகவும் ஒரு பெரிய வெற்றிடம் சூழல் இருக்குது. அடிப்படையில் முஸ்லீம் இளைஞர்கள், அது சிங்கள பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் மற்ற வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்கள், தமிழ் பேசும் மாகாணங்களில் முஸ்லீம்கள், இது ரெண்டு பிரிவார். சிங்கள பகுதியில் உள்ள முஸ்லீம்களில் முஸ்லீம்களுக்கு சிங்களவர்கள் அவர்கள் சிறுபான்மையினர்களாகத்தான் செயல்படுகின்றனர். தமிழர்களை போல தங்களை ஒரு தேசமாக செயல்படுகிறது கிழக்கிழங்கை முஸ்லீம்களில் அந்த 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 அணுகுமுறை இருக்குது. ஆனபடியாக சிங்கள பகுதியில் உள்ள பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லீம் 60% முஸ்லீம்கள் சிங்கள பகுதியில் இருக்காங்க. அவை ஜேவிபியை நோக்கி மூவ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். கட்சிகள், அவரோட முஸ்லீம் கட்சிகள், பாரம்பரியமான முஸ்லீம் கட்சிகளில் இருந்து இல்லை மற்றது எஸ்எல்எப்பி யூஎன்பியில் இருந்து அவர்கள் ஜேவிபியை நோக்கி மூவ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அது இந்த என்பிபியை நோக்கி மூவ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அது அனுராவ் ஏகடி அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு சமூக நீதியை, ஒரு சமத்துவத்தை கொண்டு வருவார்ன்ற கருத்தை நான் பலரோட பேசியிருக்கிறேன், தொலைபேசி வழியாக பேசுகிறேன். அதாவது இஸ்லாமியர்களினுடைய ஒரு விருப்பு அப்படின்றதும் அனுரகுமார திஸ்ஸநாயக்கவை நோக்கி நகர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? அதாவது குறிப்பாக இஸ்லாமிய கட்சிகளாக அவர்கள் சேர்ந்து இப்போ நின்றாலும் கூட அனுரகுமார திஸ்ஸநாயக்கு ஒரு அலை இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, கட்சியை செயல்படுகிறது வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற முஸ்லீம்கள், குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்கள் கட்சியாக அன்றாவோட சஜித்தோடையும் அன்றாவோடையும் ஒர்க் பண்ணணும். தென்னிலங்கையில் சிறுபான்மை என்ற தங்களை உணர்கிற முஸ்லீம்களும் மலைய தமிழர்களுக்கும் இடையில் தான் வித்தியாசமான அணுகுமுறை. அவர் சிறுபான்மை அணுகுமுறை இருக்கு அவர்களுக்குள்ள மலைய தமிழரை குறிப்பிட்டு சொல்ல முடியல. முஸ்லீம்களை பொறுத்த பெரிய அளவில் ஜேவிபியை நோக்கின இளைஞர்கள் ஜேவிபியை நோக்கி திரும்பி இருக்கிறது எனக்கு தெரியுது. அதுக்கான பலன்களை
கொஞ்சம் முஸ்லீம் ஜேவிபி, கொஞ்சம் முஸ்லீம் எம்பிக்களும் ஜேவிபியில் வரலாம் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த இடத்துல வந்து திரு விஸ்வநாத் அவர்களிடம் என்னுடைய கேள்வி, கடந்த காலங்களில் வந்து இஸ்லாமியர்களுக்கும் அதே போல வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னா சிங்கள அரசுக்கும் இல்லை சிங்கள இனத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய முரண்பாடு, ஒரு மிகப்பெரிய சிக்கல் இதெல்லாம் ஏற்பட்டிருந்தது. இப்போ இந்த அனுரகுமார திசாநாயக்கவனுடைய இந்த ஆட்சியில் இந்த இஸ்லாமிய சிங்கள இந்த ஒரு முரண் அப்படின்றது எப்படி நகரும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? இல்லை, நீங்க இவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே அவர் வந்து சொல்லியது வந்து தமிழர்கள், இஸ்லாமியர்கள், அதே போல சிங்களவர்கள் கூடிய ஒரு அமைதியான தேசத்தை கட்டமைப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை முதல்ல கொடுத்தார். அதன் பிறகு இன்று நமக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்று அவர்கள் இது போன்ற ஒட்டுமொத்தமாக இன்று இந்தியாவில் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒரு அரவணைத்து கொண்டு போனால் மட்டும்தான் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் என்கிற ஒரு உணர்வு அவர் எண்ணம் வந்து அனுரகுமார் அவருக்கு இருக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, இப்பொழுது நீங்கள் இந்த பரப்புரைகளில் கூட எந்த இடத்திலுமே வந்து ஒரு இனவாதத்தை வந்து ஒரு இடத்தில் வந்து சுட்டிக்காட்டி பேசவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பொருளாதாரம், அதே போல வளமான ஒரு இலங்கை, அழகான இலங்கை என்ற இது போன்ற முழக்கங்களை வைத்துதான் ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து முன்னேறினார்கள். இந்த தருணத்தில் அவர்கள் வந்து கடந்த காலத்தினுடைய இந்த இன அதே போல மொழி வேற்றுமைகள் எல்லாம் கடந்து ஒட்டுமொத்தமாக ஒரே தேசம் என்கிற அந்த முழக்கத்தை நோக்கி தான் அவங்க கொண்டு போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இது தமிழ் தேசியத்திற்கு பின்னடைவு என்றாலும் கூட அவர்கள் சிங்கள தேசிய பார்வையில் பார்க்கும் பொழுது அவர்கள் தெள்ள தெளிவாக இந்த பார்வையை நோக்கி தான் கொண்டு போறாங்க. எனவே எடுத்துக்காட்டாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அவர் கடந்த அதிபர் தேர்தலில் வந்து வடக்கு கிழக்குல வந்து பெரிய ஆதரவு அனுருக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட தற்பொழுது தேர்தல் பரப்புரைக்கு வந்த முதல் அதிபர் என்று அவர் சொல்லியிருக்காரு. நீங்க ரணில் வருவாரா அல்லது வந்து ராஜபக்சே வருவாங்களா, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கூட அவர் சொன்னார் அவரு. எனவே வடக்கை நோக்கி அவர் வந்ததற்கு காரணம் கூட வடகிழக்கு ஆகியவற்றை எல்லாம் அங்க மக்களை எல்லாம் தாம் அரவணைத்து செல்ல வேண்டும், அவர்களுக்கு எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது என்பதாகத்தான் அவர் பார்ப்பதை தமக்கு அதிபர் தேர்தலில் வாக்களிக்காவிட்டாலும் கூட நாம் வந்து நேரில் சுட்டிக்காட்டியதை பார்க்க முடிகிறது. அரவணைத்து செல்வதுதான் அவருக்கு லாபகரமாக இருக்கும், அரசியல் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற பார்வையில தான் நான் பார்க்கிறேன். நான் நிச்சயமாக அதாவது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வந்து அரசியல் லாபம் இந்த இதை அதாவது எப்படின்னு சொல்ல இனவாதத்தை பேசாதது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விஸ்வநாத் அவர்களுக்கு வந்து நாம் இந்த நேரத்தில் வந்து அவருடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி எங்களோடு இணைந்து இந்த நேரலையில் இணைந்து கொண்டதுக்கு முதல் கட்டமாக நன்றிகளை சொல்லிக்கொண்டு, திரு ஜெயபாலன் அவர்கள் வந்து நீண்ட நேரமாக ஏதோ ஒரு விஷயத்தை பதிவு செய்ய என்னண்டா, இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பொறுத்து வடகிழக்கு மாகாணத்தில் மட்டும்தான் தமிழர்கள் ஆதிகாலத்தில் இருந்தும் பிறகு 70 பிற்பகுதியிலேருந்து முஸ்லீம்களும் வந்து தங்களை ஒரு தேசமாக கருதி செயல்படுகிறது, வாக்களிக்கிற அந்த பண்பு வளர்ந்துருக்கு. தென்னிலங்கையில் வந்து அவர்கள் தமிழர்களாக இருந்தான்னா, மலைய தமிழர் இருந்தான்னா, முஸ்லீம்களாக இருந்தான்னா தங்களை சிறுபான்மையினராக கருதித்தான் செயல்படுகிறார்கள். இதை தான் இப்போ ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையே, இப்போ சுமந்திரனும் இப்போ ஜிஜி பொன்னம்பலத்தின் காலத்தில் இருந்து திருச்செலுத்தின காலத்தில் இருந்து அவர்கள் வந்து இயல்பாக தங்களை ஒரு இனமாக உணர்ற. சுமந்திரன் வந்து என்னதான் இதுக்காக பேசினாலும் அவர் கொழும்பில் வாழ்கிறவர், கொழும்பில் வாழ்கிறவர். கொழும்பில் வாழ்கிற எல்லா தலைவர்களுமே அவர்கள் காலத்துக்கு காலம் கட்சிகளை பயன்படுத்தி செயல்பட்டிருந்தாலும் செல்நாயகத்தை தவிர கொழும்பில் வாழ்கிற அதிகமான தலைவர்கள் வந்து தங்களை சிறுபான்மையினர்கள் என்ற உணர்வோடு தான் சிங்களர் மத்தியில் வாழ்கிறார். அதன் அவர்களோட கொழும்பு தமிழர்களுடைய கட்சிகள் வந்து கொழும்பு தமிழரோடு சேர்ந்து வேலை செய்கிறது அவசியம் என்றாலும் கொழும்பு தமிழரோட தலைமை ஏற்கையில் வர்ற பெரிய சிக்கல் இதுதான். சிறுபான்மை தன்மையை எங்கள் கட்சிக்குள்ளே திணிக்கிறது. இப்போ அண்மையில் இந்த தேர்தலிலேயே ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை சுமந்திரனுடைய சிறுபான்மை தன்மையும் சிறுபான்மை அடிப்படையில் லாபங்கள் அரசியல் லாபத்தை பெற வேணும் என்கிற எதிர்பார்ப்பு தான். இப்போ நாங்கள் வந்து பாராளுமன்றத்தை நிராகரிக்கணும், இல்லாட்டி ஜேவிபியோட எம்பிபியோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வர இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு தேசமாக
ஒரு தேசத்துடைய ஒரு வடகிழக்கு ஈழத்தினுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் வந்து கையாளவணும், பாராளுமன்றத்தை கையாளவணும். பாராளுமன்றத்தில் எங்கட வளங்கள் வள பங்குடன்றது எங்களோட உரிமை, அது சலுகை இல்லை. எங்களோட உரிமையினையும் நாங்கள் எப்படி ஒரு இணைப்பாட்சிக்கு போராடுகிறோமோ அதே போல் எங்களோட வளப்பங்களுக்கு நாங்கள் போராட வேணும். இப்போ கொழும்பில் வாழ்கிறவர்களால் வந்து ஒரு இனத்தின் பிரதிநிதிகளாக செயல்படுகிறது வந்து இயலாமல் இருக்குது. அது நீண்டகால வரலாற்று நாங்கள் கண்டிருக்கிறோம். மறுபடியும் இந்த கட்சிகள் வந்து அவர்கள் வந்து கட்சியில் அழித்து கட்சிகளை தேசிய தமிழ் தேச கட்சிகளை அழித்து அது ஒரு சிறுவண்ண கட்சிகளை மாற்ற வேலைகளை வந்து திருச்செல்லங்காலத்துலேருந்து அந்த அந்த இதை நாங்கள் பார்க்குறோம். பிறகு இப்போ சுதந்திரன் இப்போ அதனுடைய இவர்களை வந்து சிறுபான்மையினராக தென்னிலங்கையில் வாழ்கிற தமிழர்களை சேர்த்து வேலை செய்யக்கல அவர்களை வந்து கட்சி கட்டுப்பட்ட நிலையில் வச்ச ஒழிய கட்சி தலைமைகளில் வச்சு ஒர்க் பண்ணுறதுன்ற துரதிர்ஷ்டத்தை நாங்கள் தமிழ்சு கட்சி இந்த இப்போ தேர்தல் காலங்களில் வந்து தமிழ்சு கட்சி எப்படி சின்ன பின்னப்பட்டதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ உண்மையில் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் வடிவாக உணர வேணும். நாங்கள் வடகிழக்கு மாகாணத்தில் மட்டும்தான் இந்த தேச உணர்வும் தேச உணர்வும் இருக்குது. வடகிழக்கு மாகாணத்துக்கு வெளியால் வாழ்கிறவர்களோட நாங்கள் வேறு நாங்கள் அரவணைக்கணும். அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் போராட வேணும். அவருடைய ஆதரவை நாங்கள் பெற வேணும். ஆனால் அவர்களுடைய தலைமையை நாங்கள் ஒரு காலமும் பெறக்கூடாது. இது மிகவும் முக்கியமானது. இதை வந்து இந்த தேர்தல் காலத்தில் நடந்த இழுபறிகள் கட்சிகளுக்கு நடந்த இழுபறிகள் வந்து எங்களுக்கு உணர்த்தி இருக்கு. அதை நாங்கள் உணர வேணும். இப்போ தேர்தல் முடிந்த பிறகு கட்சியை இப்போ தமிழ்சு கட்சியை வந்து அது வந்து ஒரு சமஷ்டி அடிப்படையில் இணைப்பாட்சி அடிப்படையில் தமிழரசு கட்சி தொடர்பில் வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய உட்கட்சி பூசல்கள் இருக்கு. அது வந்து அவர்களுடைய கட்சி தொடர்பில் அவர்கள் அது சம்பந்தமான சில விஷயங்களை வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கிற எல்லோருடைய ஒரு மிகப்பெரிய அவாவாக இருக்கு. அடுத்து நான் வந்து அதாவது திருநாவுக்கரசு ஐயா அவர்களிடம் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஜேவிபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 13ஆம் திருத்த சட்டத்தை வந்து அது முற்றுமுழுதாக எதிர்க்கிற ஒரு மனோநிலையில் தான் நம்ம அவர்களை பார்க்கிறோம். அதே நேரத்தில் வந்து மாகாண சபை தேர்தலுக்கு வந்து இணக்கம் தெரிவிக்குது. இது இந்தியாவை வந்து ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நினைப்பது மிகவும் சரியானது. ஜேவிபியை பொறுத்தவரையிலோ அல்ல அனுரகுமாரவை பொறுத்தவரையிலோ எங்களுடைய மதிப்பீடுகளில் பாரதூரமான தவறுகள் உண்டு. நான் ஜேவிபி சம்பந்தமாக அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து இட்டவரையுமான அவர்களுடைய அரசியல் வரலாற்றின் மீது ஒரு அரசியல் விமர்சகர் ஒருவர் வந்து குறிப்பிட்டிருந்த வாசகம் தான் இந்த வாசகத்துக்கு எனக்கும் தொடர்பில்லை. அதாவது உருத்திராட்ச பூனைகள் அப்படின்ற மாதிரி ஜேவிபியை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனுடைய பின்னணி உங்களுக்கு புரியுமா? என்ன அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? நீங்க ஜேவிபியினுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம், அதை நாங்கள் எடுத்து கொண்டு பேசும்போது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் கடந்த காலத்துக்கு போகிறதுக்கு அப்பாலே மிகவும் இப்போது இருக்கக்கூடிய மிக சூடான ஒரு செய்திக்கு வருவோம். அனுரகுமார திசுநாயக்க அவர்கள் மகாநாயக்க தேரோக்களுக்கு தானம் வழங்குகிறார். அது பௌத்த மதத்தில் தானம் வழங்குவது ஒரு பழக்கம். சாதாரணமான பௌத்த துறவிகளுக்கும் தானம் வழங்குகிறார். அதுவும் சரிதானே. இலங்கையில் தானம் வழங்குவது என்பது இதுவும் இல்லாதவர்களுக்குத்தான். ஆனால் இலங்கையில் பௌத்த துறவிகள் பெருமளவுக்கு செல்வம் உள்ளவர்கள் தான். நான் அதிலும் கை வைக்கவில்லை. பௌத்த துறவிகளை மத ரீதியாக அவர் அப்படி மதிக்கிறார். அதுவும் மகாநாயக தேரோக்களும் தானம் வழங்கலாம், சாதாரண பௌத்த துறவிகளுக்கும் தானம் வழங்கலாம், இந்த செல்வந்த பௌத்தர்கள் பிக்குகளுக்கு நீங்கள் தானம் வழங்கலாம். அது உங்களுடைய பிரச்சனை. ஆனால்
முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு கடந்த 16 ஆண்டுகளாக தங்களோட பிள்ளைகளை காணவில்லை என்று தெரு தெருவாக அலைந்து போராட்டம் நடத்தி தெருக்களில் மயங்கி விழுந்த, தெருக்களிலேயே கண்ணீரும் கம்பலையுமாக இருந்த, தெருக்களிலே இறந்து போன எங்களுடைய அன்னைகளில் ஒருவருக்காவது உன் தானம் வழங்கும் கையால் ஒரு கோளை தண்ணீர் கொடுத்தாயா? நீ என்ன சமத்துவம் பேசப் போகிறீர்கள்? உங்கள் சமத்துவத்தை ஒரு நடைமுறையில் காட்டுவீர்களா? ஒரு அன்னைக்கு ஒரு கோளை தண்ணீர் கொடுக்க முடியாது. நீங்கள் 1.5 லட்சம் மக்கள் இறந்து போய் கொல்லப்பட்ட பொழுது அந்த 1.5 லட்சம் மக்களின் கொலைக்கும் இதுவரையும் மக்கள் செத்திருக்கிறார்கள். யுத்தம் தீவிரமானது. இப்படி ஒப்பாரி வைக்கலாம், அப்படி இவர் சொல்கிறார். ஆனால் செத்துப்போன மக்கள் இந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு எதிராக கொலைக்காக 60,000 இராணுவத்தை சேர்த்து கொடுத்த டில்வின் சில்வா, அனுரகுமார போன்ற தலைவர்கள் என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? இந்த கொல்லப்பட்ட 1.5 லட்சம் மக்களிலும் நீங்கள் சேர்த்து கொடுத்த 60,000, அதாவது ஏபி சேர்த்து கொடுத்த 60,000 பேரும் முன்னணி காலால் படையில் இருந்தார்கள். நாங்கள் இவற்றையெல்லாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். காலால் படையில் உள்ள முன்னணி காலால் படையினர் தான் இன்னும் கொலை செய்வார்கள். எனவே கொலை செய்ததில் அவர்களுடைய படையினருக்கு பெரும் பங்குண்டு. அவர்கள் அப்பாவி சிங்கள மீனவ இளைஞர்களும் விவசாய இளைஞர்களும் என்பதில் எனக்கு அனுதாபம் உண்டு. அவர்களும் 5200 பேர் செத்திருக்கிறார்கள் அந்த யுத்தத்தில். அதிலும் எனக்கு கவலைகள் உண்டு. ஆனால் அவர்கள் எங்களை கொல்ல வந்தவர்கள். அந்த கொன்றுவிட்டு இன்று வரையும் நீங்கள் அந்த கொல்லப்பட்ட மக்களுக்காக ஒரு அனுதாப செய்தியாக வெளியிட்டீங்களா? அல்லது முள்ளிவாய்க்காலுக்கு இந்த கட்சியின் தலைவர்கள் யாராவது, அதாவது விமல் வீரவன்ச அந்த ஆழ்திரட்டல் மிக பெரும் பங்கெடுத்த ஏபியின் சார்பில் ஒரு நாளாவது அல்லது டில்வின் சில்வா ஒரு நாளாவது அல்லது அனுரகுமார் திசநாயக்க ஒரு நாளாவது முள்ளிவாய்க்கால் ஒரு மலர் அஞ்சலி செய்திருப்பாயா? இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் வெற்றியை வைத்துதான் ஜனாதிபதி ஆகிறார். ஆமா, இது தெரிந்த விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்துல அதாவது அனுரகுமார திசநாயக்க அவர்கள் பெரும்பான்மை இனத்தினுடைய வாக்குகளை எல்லாம் தட்டி கழித்து விட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்கு அவர் அஞ்சலி செலுத்துவார். இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லையே. ஆமாம், அங்கான் பிரச்சனை இருக்கு. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத எவ்வாறு செய்ய போகிறாய்? இனிமேலும் நடைமுறைக்கு எவ்வாறு சாத்தியமாக போகிறது? இப்பொழுது பார்ப்போமே நடைமுறை சாத்தியங்களை பற்றி. சரி, ஒரு சிறிது காலம் அவகாசம் கொடுத்து பார்ப்போம். நீங்கள் சொல்கிற நடைமுறைக்கு பிரேமாவதி அவருடைய இயற்பெயர், கதிராம அழகராணி அவருடைய அரசியல் பெயர் மென்னம்பெரி. மென்னம்பெரி இராணுவத்தினரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு செகண்ட் லெப்டினன்ஸ் 2 பேர் 16 வருட கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறை அனுபவித்தார்கள். அது ஏபி பெண், ஏபி யூனிஃபார்ம் தரித்த சீருடை தரித்த போராளியவர். அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்ட 16 வருட கடவுளிய அந்த பெண்ணு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய இராணுவத்தினருக்கு வழங்கப்பட்ட 16 வருட சிறை தண்டனையும் போதாதென்று நீங்கள் 88ஆம் ஆண்டு மாத்திரையில் அவரை வீட்டில் போய் சுட்டுக் கொன்றீர்கள். சரி, இது உங்களுடைய நீதி. அப்படி என்றால் இசைப்பிரியா சம்பந்தமாக உலகம் அறிந்த அளவுக்கு முற்றிலும் நிர்வாணமாக்கப்பட்டு வீடியோக்கள் ஏராளமாக உண்டு. இராணுவத்தின் கையில் இருப்பது பற்றிய வீடியோக்கள் ஏராளமாக உண்டு. இது சம்பந்தமாக அந்த பெண்ணுக்கு விசாரணை நடத்துவீர்களா? நிச்சயமா. இதன் மூலமாக அனுரகுமார திசநாயக்காவுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கலாம். நடத்துவீர்களா? அடுத்தது கேட்போமே, நீங்கள் இனவாதம் இல்லை என்று சொல்கிற நீங்கள் உபஜனாதிபதி பதவி வேணும் என்று ஒன்று சொல்லியிருக்கலாம் தானே தேர்தலில்? சரி, நீங்கள் கேட்டபடி 13ஆவது திருத்த சட்டம் பற்றி வருவோம். இந்தியாவை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் மாகாண சபை தேர்தல் வைக்க போகின்றவர் சொல்கிறார். அதில் செய்வாரா என்பது வேறு விடயம். அது அவற்றை செய்வது செய்ய அதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போடுவோம். ஆனால் அவர் ஓராண்டில் தன்னை ஸ்திரப்படுத்துவதற்காக அந்த மாகாண சபை தேர்தலும் ஓராண்டின் பின்பு என்றுதான் இருக்கு. அவர் சொல்கிறார், இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக சொல்லி இந்தியாவை அரவணைத்து தமிழ் மக்களை பொருளாதாரியான ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்குவதே அவருடைய பிரதானமான திட்டம். அதாவது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை பற்றி நாங்கள் பலரும் பலவாறாக பேசுகிறோம். ஆனால் இது பற்றி ஆழமான ஒரு பெரும் அறிவியல் ரீதியாக நாங்கள் எங்களுடைய தலைவர்களோ எங்களுடைய அறிஞர்களோ இன்னும் பேச தலைப்படவில்லை.
ஒன்று அரசியல் யாப்பு இனப்படுகொலை, சரியா, அது கான்ஸ்டிடியூஷன் ஜெனோசைடு என்பவர்கள். இரண்டாவது ரத்தம் தோய்ந்த இனப்படுகொலை. மூன்றாவது பொருளாதார இனப்படுகொலை. தமிழர்கள் இந்த 3 வகையான இனப்படுகொலையையும் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர் சொல்வது என்ன? பொருளாதார இனப்படுகொலை. பொருளாதார ரீதியாக வடக்கையும் கிழக்கையும் கொழும்போடு இணைக்கிறதை பற்றித்தான் அவர் சொல்கிறார். இதை அசிமிலேஷன் பாலிசி என்று சொல்லுவார்கள். தமிழர்களை சிங்களமயமாக்குவதற்கான ஒரு பாரதூரமான திட்டம் தான் இது. ஏன் யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் இடையில் வீதி அமைப்பது பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை? அது இனவாதம் இல்லையா? கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் மட்டக்களப்புக்கும் திருவோணமலைக்கும் போக்குவரத்து வீதி புயரத வீதிகள் அமைப்பது பற்றி பேசுகிறீர்கள். ஏன் யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் தமிழ் பகுதிக்கும் தமிழ் பகுதிகளுக்கும் இடையில் இந்த பெருந்தெருக்களை அமைக்கக்கூடாது? நீங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரித்ததுக்குரிய பெரும்பான்மையான பங்கு அந்த கட்சியிடம். ஆமா, அப்படிப்பட்டவரிடம் இந்த நீங்கள் என்ன எதிர்பார்க்க போறீங்க? இப்போ நீங்கள் சொன்னபடி, அதாவது அவர் எங்களுக்கு முன்னுதாரணமாக ஒன்றை காட்ட வேண்டும். ஒற்றையாட்சியை மாற்ற வேண்டிய அவர்களால் சொல்ல முடியலை. அப்படி சொல்ல முடியாத நாளைக்கு மக்கள் எதிர்ப்பார்கள், மகாசங்கம் எதிர்க்கும் என்று சொல்லி கையை விட முடியும் தானே? நான் உங்களுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் சொல்கிறேன். 65ஆம் ஆண்டு மண்டா செல்வா ஒப்பந்தம் நிகழ்கிறது. மன்னிக்கும், டட்லி செல்வா ஒப்பந்தம் நிகழ்ந்தது. 66ஆம் ஆண்டு மாவட்ட சபைகள் உருவாக்கப்படும் என்று அந்த ஒப்பந்தத்தில் உறுதியளிக்கப்பட்டது. 67ஆம் ஆண்டு வரையும் அந்த மாவட்ட சபை அமைக்கப்படவில்லை. அப்பொழுது தந்தை செல்வா கேட்கிறார், இல்லை எங்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று. அந்த நேரத்தில் அடுத்த நாள் சிங்கள பத்திரிகைகளில் ஒரு செய்தி வருகிறது. மாவட்ட சபை என்ற பெயரில் தமிழர்களுக்கு சமஷ்டி ஆட்சி வழங்கப்பட போகிறது, மாவட்ட சபையை வழங்குவதை நாங்கள் ஆதரிக்க முடியாது என்று சிங்கள பத்திரிகைகளிலும் அதுக்கு அடுத்த நாள் ஆங்கில பத்திரிகைகளிலும் செய்தி வருகிறது. சரி, இந்த பத்திரிகைகள் அவ்வளோத்தை அள்ளிக்கொண்டு அடுத்த நாள் செல்வநாயகத்தின் கையில் ஏஆர் ஜவஹர்லத்தின பாராளுமன்றத்தில் கையளிக்கிறார், நாடாளுமன்றத்தில் கையளிக்கிறார். செல்வநாயகம் பார்த்துட்டு எதிர்ப்பு கிளம்பிட்டு நினைக்கிறார். உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? லேக் ஹவுஸ் பத்திரிகை ஆசிரியர்களை அழைத்து ஏஆர் ஜவஹர்தன இப்படி எழுதுமாறு சொல்லியிருந்தார். என்ன செல்வநாயகம் இருக்க வர்றார், இல்லை நெருக்கடிதாரர், அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த செய்தியை போடுங்கள் என்று சொன்னார். இது எனக்கு சொல்லியவர் காம்னி நவரட்ன என்கின்ற நேர்மையான ஒரு சிங்கள பௌத்த பத்திரிகையாளர். ஏஆர் ஜவஹர்தன சொல்லி இவ்வாறு செய்த அந்த செயலை எப்பொழுதும் யாரும் செய்யலாம். அதாவது பண்டாரநாயக்காவிடம் பண்டாசெல்லா ஒப்பந்தத்தை கிழித்தறிவதை பற்றி 200 மகாசங்கத்தி பிக்குக்கள் போய் துறவிகள் போய் கிழித்தறியை சொல்லி சொன்னவுடன் கிழித்தறியப்பட்டது. இனிமேலும் அது இல்லை என்று சொல்வதற்கு நீங்கள் என்ன ஆதாரம் சொல்ல போகிறீர்கள்? அப்படி என்றால் அவர்கள் மூலம் சொல்லுங்க. நாளைக்கு நான் உரிமை தருவேன் என்று இவர் சொல்லுவார். ஆனால் அங்கே மகாநாயக்க தேர்வுக்கு சொல்வார், ஒன்றும் கொடுக்க முடியாது என்று. இன்னும் ஒரு கடுமையான செய்தியை நான் சொல்கிறேன். இந்தியாவை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்தியா, அதாவது இது சம்பந்தமாக நாங்கள் அரசியலை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக, அதாவது முழு அளவிலான ஒரு மூலோபாய ரீதியாக நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த இந்து மகாகடலுடைய அரசியல் மூலோபாயத்தின் படி இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, சீனா, பிரிட்டன், ஜப்பான் போன்ற நாடுகளுடைய ஒரு ஆடுகளம். இந்த இடத்தில் இப்போது இந்தியாவினுடைய தலையீடு இலங்கைக்கு வர வேண்டுமென்றால் அது இந்த 13வது ஷரத்து சம்பந்தமாக மாகாண சபை சம்பந்தமான பிரச்சனையை தான் பெறலாம். இவை இந்தியாவை பின்வாங்க வைக்க வேண்டுமென்றால் மாகாண சபை தேர்தல் நடத்துவேன் என்று சொல்லென்று அனுரகுமாருக்கு அவருக்கு பின்னால் இருக்கும் எஜமான்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஓரடி பின்னால் ஈரடி முன்னால். நிச்சயமா. இந்த இடத்துல வந்து ஒரு நேயர் இணைந்திருக்கிறார் டென்மார்க்ல இருந்து, அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம், நான் சுரேஷ் கதைக்கிறேன் டென்மார்க்ல இருந்து. ஐயா திருநாவுக்கரசர் கதைச்சு கொண்டிருக்கிற போல இருக்கு. அப்படியா? நிச்சயமா, நீங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நீங்கள் யாரிடம் என்ன கேள்வியை கேட்க இருக்கிறீங்க? நான் பொதுவாக கதைக்கத்தான் இருக்கிறேன். அதாவது முக்கியமா இப்ப திருநாவுக்கரசர் ஐயா கதைக்கிற விடயத்துக்கு என்னுடைய கருத்தை நான் இருக்கா என்னுடைய பார்வையை சொல்லலாம் என்று விரும்புகிறேன். நிச்சயமா, உங்களுடைய பேரை சொல்லுங்க, உங்களுக்கு கருத்தை பதிவு செய்யுங்க. என்னுடைய பேர் சுரேஷ். சொல்லுங்க சுரேஷ், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க.
என்னென்றால் இப்பொழுது இப்ப இவர் திருநாவுக்கரசையா கணக்க விடயங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அனுரா, ஏன் அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று. சரி, அவருடைய ஆதங்கம் எனக்கு விளங்குது. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் தமிழர்கள், இவர் கேட்கிற கேள்விகளையோ நாங்களே எங்கள் தமிழ் தலைவர்களிடமே இந்த கேள்விகளை நாங்கள் கேட்கவில்லை. இப்போ இவர் எங்கள் அனுரா வந்து ஜனாதிபதியாக இரண்டு மாதம் கூட மூச்சு பெறவில்லை. அதற்கிடையிலேயே நீங்க இந்த அளவு கேள்விகளை கேட்கிறீர்கள். முதலாவது நாட்டில் ஒழிக்க வேண்டியது ஊழல். ஊழலை ஒழித்த பிறகுதான் மிச்சம் என்னவென்றாலும் நாங்கள் அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம். கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள். நாங்கள் கொடுத்து பார்ப்போம். இவ்வளவு காலம் எத்தனையோ தலைவர்கள், எங்கள் தமிழ் தலைவர்களே எங்களை ஏமாற்றி எங்களை வைத்து பிழைப்பு தான் நடத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுவது போல் வந்து என்னது முள்ளிவாய்க்காலில் பிள்ளைகளை இழந்தோ கணவரை இழந்தோ ஒரு நேர தண்ணி கூட குடிக்க வாய்ப்பில்லாத தாய்மாருக்கு கூட அவர்கள் தண்ணி கொடுக்காமல் தாங்கள் சொகுசு வாழ்க்கையும் தாங்கள் மாடி வாழ்க்கை சொகுசு வாகனங்கள் தான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்களே செய்யவில்லை. ஆனால் நீங்கள் இப்போ அனுராவிடம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவர் வந்து உங்களுக்கு அங்கே செய்ய வேண்டும். இது மிச்சம் ஒரு தவறான எண்ணம் எங்களிடம் இருக்கிறது. நிச்சயமா அதிகாரம் யாருடைய கையில இருக்கோ அந்த இடத்துல தான் நாங்கள் எதிர்பார்ப்புகளையும் முன்வைக்க முடியும். அதிகாரம் அப்படின்றது. நன்றி, அது சரி. திருநாவுக்கரசையா பதில் சொல்லட்டும். வணக்கம். என்னது திருநாவுக்கரசையா இது சம்பந்தமாக நண்பர் சுரேஷ் அவர்களே, நான் ஒரு விடயத்தை முதலாவதாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறீர்கள். நான் தமிழ் தலைவர்கள் யாரையும் குறை சொல்ல தவறவில்லை. தந்தை செல்வாவோ தலைவர் ஜி பொன்னம்பலமோ அமிர்தலிங்கமோ எங்களுக்கு செய்ய தவறியதை சொல்லியிருக்கிறேன். அகிம்சை போராட்டம் இவர்கள் நடத்தவில்லை என்று கூட சொல்லியிருக்கிறேன். எனவே என்னிடம் அறிவியல் ரீதியாக அந்த நேர்மையின்மை இருக்கவில்லை. நான் அதை செய்திருக்கிறேன். இரண்டாவதாக உங்களுக்கு நீங்கள் இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்கா பற்றி சொல்கிறீர்கள். நான் உங்களுக்கு சாணக்கியனுடைய ஒரு அரசியல் கூட்டை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உனது சொந்த அனுபவங்களிலிருந்து தான் நீ படிப்பினையை பெற வேண்டுமென்றால் அதற்கு உனது ஆயுள் காலம் போதாது. நீ பிறருடைய அனுபவங்களிலிருந்து நீ படிப்பினையை பெற வேண்டும். சரி, கடந்த 75 ஆண்டு காலமாக நாங்கள் பெற்ற படிப்பினைகள் இருக்கல்லவா? நீங்கள் மட்டும் ஒரு அனுராவுக்கு சான்ஸ் கொடுக்க சொல்லி கேட்குறீங்கள். நாங்கள் எல்லா தலைவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்த நாங்கள் ஏவிபிக்கும் இப்பொழுது சந்தர்ப்பம் கையில் கிடைச்சிருக்கு. நாங்கள் இப்பொழுது கேட்பது எங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் உங்கள் யாரையும் நம்புமாறு எங்களுக்கு சொல்லவில்லை. அதே போல உடனடியான நடைமுறை அரசியலில் நீங்கள் தமிழ் மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசவில்லை. நீங்கள் பேசுவது முழுவதும் டூரிசம் பற்றி பேசுகிறீர்கள், பொருளாதார அபிவிருத்தி பற்றி பேசுகிறீர்கள், பிரதேசங்களின் அழகு பற்றி பேசுகிறீர்கள். இதெல்லாம் ஒரு மாயாஜால வித்தைகள் தான். தமிழ் மக்களுடைய கண்ணீரை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்றேன் சொல்கிறீர்கள் இல்லை? அதாவது நாங்கள் கேட்பது நாங்கள் பொருளாதார அபிவிருத்தியை முற்றிலும் ஆதரிக்கிறோம். உங்களுக்கு நான் யாழ்ப்பாணத்தில் வந்து அன்று கடைசியாக அனுரகுமார திசாநாயக்கா பேசின ஒரு பேச்சை பற்றி சொல்கிறேன். காங்கிரஸ் என்ற சிமெண்ட் ஃபேக்டரியை அவர் மீள் அமைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். அவங்களுக்கு பார்த்தால் பார்வைக்கு அழகாக சரியாகத்தான் இருக்கும். ஒரு கைத்தொழில் வளர்ச்சிக்கு போக வேண்டும். நான் உங்களுக்கு கடன்மான ஒருவருக்கும் தெரியாத ஒரு செய்தியை ஆனால் ஆதாரபூர்வமாகவே நான் சொல்லப் போகிறேன். ஒருவருக்கும் தெரியாத செய்தியை ஆதாரபூர்வமாக சொல்லப் போகிறேன். யாழ்ப்பாண சிமெண்ட் ஃபேக்டரி திறக்கப்பட்ட பின்பு அதனுடைய செயல்பாட்டினால் பாதிக்கப்பட்டு மயிலிட்டி காசநோய் ஆஸ்பத்திரி மூடப்பட்டது. அந்த ஃபேக்டரி இருந்த அந்த ஏரியாக்களில் எந்த கிணறில் போனாலும் அந்த கிணறு முழுவதும் சிமெண்ட் படிமங்கள் இருக்கும். நீங்கள் அங்கு இளவாலைக்கு போனால் அங்கே வெத்திலைகள் முழுவதும் சிமெண்ட் வெத்திலையாக இருக்கும், பயிர்கள் முழுக்க வெத்திலையாக இருக்கும். யாழ்ப்பாணம் குடாநாடு என்பது சுண்ணக்கல்லால் ஆனது. யாழ்ப்பாணத்தின் மூலவளம், யாழ்ப்பாணத்தின் தங்கம் என்றால் சுண்ணக்கல்லு தான். நான் இதை பற்றி மிக ஆழமாக உங்களிடம் நான் சொல்லப்போகிறேன். சுண்ணக்கல்லின் கீழ்தான் ஏறக்குறைய கணிசமான உயரத்தில் நன்னீர் சேகரிக்கப்பட்டு நிலத்தடி நீரின் கீழ் யாழ்ப்பாணத்து விவசாயிகள் பெருமளவு விவசாயம் செய்தார்கள், மக்கள் வாழ்ந்தார்கள். நீங்கள் அந்த சுண்ணக்கல்லை கிளறினால் அது கடல் நீர் சேர்ந்து அது உவர் நீராக மாறி தரை மலட்டுத்தன்மை அடைந்துவிடும். இப்படி ஒரு ஆய்வு 82ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. அந்த ஆய்வில் பங்கெடுத்தது 14 பேர். அந்த ஆய்வில் சம்பந்தப்பட்டவர்களில் நானும் ஒருவன். அந்த ஆய்வோடு சம்பந்தப்பட்ட
ஒரு பெண்ணை தவிர மற்ற எல்லோரும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது லண்டனில் ஒரு துணை பேராசிரியர் உயிரோடு இருக்கிறார், அந்த ஆய்வில் ஈடுபட்டவர். காலம் சென்ற ஒரு துறை தலைவர் அந்த ஆய்வு சம்பந்தமாக இறுதியாக ஃபைனலைஸ் பண்ணின அந்த இறுதியான ஆவணத்தில் அவர் கையெழுத்திட்டவர். அதே வேளையில் அந்த ஆய்வுக்கு களநிலை ஆய்வு செய்த ஒருவர் இன்று பிரான்சில் உயிரோடு இருக்கிறார். ஏனைய நபர்களில் ஒருவர் அந்த ஆய்வுக்கு அதாவது ஃபேக்டரிக்குள் வேலை செய்வதற்கென்று வேலை செய்த ஒரு உத்தியோகஸ்தர் இன்று லண்டனில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் பெரும் பதவியில் இருக்கிறார். இதை தவிர ஏனைய 12 பெண்கள், அதில் ஒருவரை தவிர 11 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் நம்பர் உயிரோடு இருக்கிறார்கள், ஒருவர் தான் இறந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த ஆய்வு அறிக்கை புலிகளுடன் கையளிக்கப்பட்டு இந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் சார்ல்ஸ் ஆண்டனி, அப்போது விடுதலை புலிகளினுடைய தாக்குதல் பிரிவு தலைவராக இருந்தவர் சார்ல்ஸ் ஆண்டனி, அவரிடம் சொல்லி பிரபாகரன் சார்ல்ஸ் ஆண்டனியிடம் இந்த அறிக்கையை கொடுத்து அறிக்கை முடிவின்படி அந்த ஃபேக்டரியை போய் மூடு விழா செய்யுமாறு சொன்னார். மூடு விழா செய்யப்போகிற செய்யப்படுவதாக முடிவெடுக்கப்பட்ட போது ஒரு பிரதான பிரச்சனை எழுந்தது. அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யும் பணியாளர்களுடைய சம்பளம் என்ன, தொழில் என்ன என்பது. அப்போது ஒரு தொழிற்சங்கவாதி, அவர் இடதுசாரி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அருகே இருந்தவர். எனவே அந்த மூடு விழா செய்வது சம்பந்தமான விஷயத்தில் தொழிலாளர்களின் நலன் கவனிக்கப்பட வேண்டும் என்கின்ற குரல் எழுந்தது. இறுதியாக அவரை அணுகப்பட்டது. அவர் காலமாகிவிட்டார். அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் ஃபேக்டரியை மூடுங்கோ, அது சரி என்று அவருக்கு அந்த அறிக்கை காண்பிக்கப்பட்டது. ஃபேக்டரியை மூடுங்கோ, அந்த தொழிலாளர்களுக்கென்று வெளியில் ஒரு சின்ன காரியாலயம் திறந்து ஒவ்வொரு நாளும் கையெழுத்திட வைத்தால் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும், வேலை கொடுக்கப்படும் என்று. இதன் அடிப்படையில் அந்த ஃபேக்டரி மூடப்பட்டது. இன்றைக்கு அந்த ஃபேக்டரியை மீண்டும் திறந்தீர்கள் என்றால் யாழ்ப்பாணம் விரைவில் பாலைவனமாக மாறும். இதை நீங்கள் நிபுணருடன் கேளுங்கள். குடாநாட்டை நீங்கள் குடாநாட்டில் எந்த இடத்தில் நின்றும் நீங்கள் ஒரு திசையை நோக்கி நகர்ந்தீர்கள் என்றால், எந்த திசையை நோக்கி நகர்ந்தாலும் 8 கிலோமீட்டருக்கு இடையில் நீங்கள் கடலை காண்பீங்கள். எனவே யாழ் நகரில் ஒருபோதும் நாங்கள் சுண்ணக்கல்லை தோண்ட விட முடியாது. இது ஒரு அடிப்படை பிரச்சனை. இதை நீங்கள் பொருளாதார உயர்த்தி நீங்கள் பிரயம் பண்ணி காட்டுவீர்கள். ஆனால் அந்த மக்களுடைய அன்றாட வாழ்வை அது அழித்துவிடும். இது ஒரு நடைமுறை வரலாறு எங்களுக்கு காட்டியிருக்கிறது. அந்த ஃபேக்டரியினுடைய தோல்வியை காட்டியிருக்கிறது. இதே போல் நீங்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்க சொல்லுவதில் நான் உங்களிடம் தவறு சொல்ல மாட்டேன். நான் நம்ப முடியாது என்று நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். 81ஆம் ஆண்டு ரோகண விஜயவீர யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அவர் என்னை சந்திக்கப் போவதாக கேட்டிருந்தார். பொன்சகா என்று சொல்லப்படுகின்ற யாழ் வடமாகாணத்துக்கான ஜேஇபியினுடைய அமைப்பாளர் என்னை வந்து தங்கள் தலைவரை சந்திக்குமாறு கேட்டார். நான் சொன்னேன், நான் சந்திக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்று சொல்லும், நான் உன்னை சந்திக்கிறேன். தமிழ் மக்கள் தேசிய இனம் இல்லை என்று சொன்னால் நான் உன்னை எவ்வாறு சந்திக்க முடியும் என்று கேட்டேன். ஏன் நான் சந்திக்க வடையும் வாய்ப்பதும் தேர்த்த நீரும் குடிக்கவா நான் சந்திக்க வேண்டும்? நான் நீ அரசியல் பரிமாணம் கொண்டது, இதை சொல்லு, நான் உடனடியாக உன்னை சந்திக்கிறேன். அப்போது அவர் சுண்ணாகத்தில் இருந்தார். நான் அவரை சந்திக்கலை. அவரை சந்திக்கக்கூடாது என்பதில் எனது முடிவு. அவர் அந்த இவ்வாறு சொல்லியதும் காலையில் 9:30 மணிக்கு என்னிடம் பொன்சகா வந்தவர் பின்னேற 3 மணிக்கு வந்து, இல்லை, அவர் அதை மாற்ற மாட்டாராம், தமிழர்கள் தேசிய இனமே இல்லையாம் என்று அவர் திட்டவட்டமாக 3 மணிக்கு எனக்கு பதில் சொன்னார். இந்த அனுபவங்களை நாம் எவ்வாறு நிராகரிப்பது? நிச்சயமாக. அதாவது வந்து நம்ம ஒரு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். தொடர்ந்தும் வந்து கலையகத்தில் வந்து செய்தி பிரிவு தயாராக இருக்கிறது. நிறைவான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு செய்திருந்தீங்க. அதாவது யாழ்ப்பாணம் அப்படின்பது பாலைவனமாகிறதுக்கான சில பொருளாதார பின்னகர்வுகளும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வாக முன்னெடுத்து வரப்படுகிறதுன்னு சொல்லி ஜெயபாலன் ஐயா அவர்களும் வந்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார். தொடர்ந்தும் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. தபால் வாக்குகளுக்கான எண்ணிக்கை அப்படி என்பது வந்து தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய ஐபிசி தமிழ் நேரலையில் வந்து உங்களுக்காக வந்து தருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். தொடர்ந்தும் நேரலையோடு இணைந்திருங்கள்.